வாங்க டேஸ்டி கிறிஸ்பியான கடல வடை இல்லை மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது டீ, காஃபி இல்லை ரைஸ் ரெண்டு கூடயுமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 200 கிராம் பருப்பை 2-3 தடவை கழுவிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அது கூட 4 வரமிளகா சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 1.5 to 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறிச்சான்னு பார்க்குறதுக்கு அதை அமுக்கி பார்க்கும் போதே உடையும். மிக்சர் ஜாரில் வரமிளகா, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு, 8 பூண்டு தோலோட 2.5 இன்ச்சு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 இனுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து பல்ஸில் கிரைண்ட் பண்ணுங்கள். தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. 2 to 3 பல்ஸ்லேயே நல்லா கிரைண்ட் ஆகிடும். பருப்பு சாஃப்டாக கிரைண்ட் ஆகக்கூடாது, கோஸ் டெக்ஸ்சரில் இருக்கணும். அப்போ தான் வடை கிறிஸ்பியாக இருக்கும். அரைச்ச வடை மாவை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. 200 கிராம் கடலைப்பருப்புக்கு 2 வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை ஃபைனாக சாப் பண்ணி நல்லா பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கடாயில் கடலெண்ணெய் காயிற கேப்பில் அரைச்ச வடை மாவை சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடை பால்ஸை தட்டி ஃப்ளாட்டாக அதில் போடுங்க. நம்ம ஃப்ளாட்டாக போட்டால் ஃபுல்லும் கிறிஸ்பியாக வரும். நடுவில் திக்காக போட்டிங்கன்னா அங்கே கிறிஸ்பினஸ் குறைஞ்சிரும். வடை மாவில் தண்ணி ஊற்றாமல் அரைக்க சொன்ன காரணமே தண்ணி இருந்தால் வடை முறுமுறுன்னு இருக்காது, நசநசன்னு ஆகிடும். அப்புறம் நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஆயிலும் அப்சர்வ் பண்ணாது, வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாவில் செஞ்ச வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குதுன்னு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா சக்திஸ் ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.